Hello dear students, welcome to Maximum K Math channel. So welcome everyone. 10th standard maths chapter 8 exercise 8.4 the first question. Probability of A வந்து 2 divided by 3 P of B. Probability of B வந்து 2 by 5 கொடுத்திருக்காங்க. And P of A union B வந்து 1 by 3 னு கொடுத்திருக்காங்க. Find P of A intersection B find பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆஸ் பர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம வென் டயக்ராமில் பார்த்துருப்போம். ஏவையும் பியையும் யூனியன் பண்ணும்போது பி ஆஃப் ஏவையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அதுதான் பி ஆஃப் ஏ யூனியன் பி. அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்தது அப்படின்றதுக்கான வென் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ்லையும் கிளியராக நம்ம ஒரு டயக்ராமும் போட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்காதுன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, ஏவையும் பியையும் யூனியன் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவையும் பியையும் யூனியன் பண்ணுறோம். இப்போ யூனியன் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலாவை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, பி ஆஃப் பி பி ஆஃப் ஏ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோமா? ஆட் பண்ணிட்டு எதை மைனஸ் பண்ணணும்னா இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பார்ட்டை மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுத்தையும் யூனியன் ஆஃப் ஏவையும் பியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவையும் பியும் நம்ம வந்து உடனே யூனியன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனியன் பார்ட் வந்து கிரியேட் ஆகும், இன்டர்செக்ஷன் பார்ட்டு. ஸோ அதனால் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு கிவன் டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த பி ஆஃப் ஏ இருக்குது, பி ஆஃப் பி இருக்குது, ஏ யூனியன் பி இருக்குது. நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இப்போ ஏ யூனியன் பியோடைய ப்ராபபிலிட்டி 1/3. ஸோ 1/3 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ வந்து 2 divided by 3 plus P of B. P of B வந்து 2 by 5 minus P of A intersection B. Probability of A intersection B. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த பார்ட் தான். இதுதான் வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. P of A intersection B ஃபைண்ட் பண்ணுங்க. இது LHSல கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா P of A intersection B வந்து பிளஸ்ல ஆயிடும். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2/3 இருக்கு, பிளஸ் 2/5 இருக்கு. இந்த சைடில் ப்ளஸில் இருக்கக்கூடியது அந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் மாறிடும். ஸோ 1/3 ஆகிடுச்சு. ஓவராலாக டினாமினேட்டர் செக் பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 5 3க்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 3 ஒரு 5 ஒரு 3 எல்சிஎம் எடுக்கிறோம். 3 டேபிள் யூஸ் பண்ணுறோம். 1 டைம்ஸ் இது 5 ஆகிட்டே இருக்கும். இது வந்து 1 டைம்ஸ். அடுத்ததாக ஒரு 5 கொண்டு வரும். ஸோ 5 1 1 1. ஸோ இந்த எல்சிஎம் உங்களுக்கு தெரியும். ஸோ 3 × 5ன்றது நம்ம எல்சிஎம் வந்து 15. ஸோ 15 தான் இதுக்கான எல்சிஎம். ஓவராலாக 15 வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போ 3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து 15 வரும். ஸோ மேலேயும் அந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 5s are 15. 2 × 5 வந்து 10 ஆகிடுச்சு. ஒரு ப்ளஸ் இருக்குது. 5 × 3 போட்டால் தான் 15 ஆகும். மேலேயும் அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6 மைனஸ் இந்த இடத்துல 3 இருக்குது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே 5 மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 5. ஸோ 10 + 6 வந்து 16. 16ல் 5 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 11/15. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 11/15. அதாவது ப்ராபபிலிட்டி P of A intersection B நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நமக்கு 11/15 தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.